ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்துறை வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 26 பணியிடங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சிறப்பு அலுவலர் நிலையிலான பணியிடங்கள் நிரப்புறாங்க. இந்தியா முழுவதும் மொத்தம் 26 பணியிடங்கள் நிரப்புறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க 30/4/2026 விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அனாலிட்டிக்ஸ் அண்ட் மாடல் ரிஸ்க் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6. கல்வி தகுதியை பொறுத்தளவில் பேச்சுலர் டிகிரியில் மேத்தமேட்டிக்ஸ், பிஇ, பிடெக், டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். 3லேருந்து 5 வருஷம் பணி அனுபவம் இருக்கணும். அடுத்த வேலை அசெட் லியாபிலிட்டி மேனேஜ்மெண்ட் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 5. கல்வி தகுதி பிஇ, பிடெக் படிச்சிருக்கணும். ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிஜியில் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். 3 முதல் 4 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும். அடுத்த வேலை டிஜிட்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 8. பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி படிச்சிருக்கணும். 3லேருந்து 4 வருஷம் அனுபவம் இருக்கணும். அடுத்த வேலை என்டர்பிரைஸ் ரிஸ்க் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 5. கல்வி தகுதி பிஇ, பிடெக், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிஜியில் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இல்லைனா எம்பிஏ அல்லது சிஏ படிச்சிருக்கணும். 5 வருஷம் பணி அனுபவம் இருக்கணும். அடுத்த வேலை மார்க்கெட் ரிஸ்க் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2. வயது தகுதியை பொறுத்தளவில் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். சில பதவிகளுக்கு 45 வயது வரை இருக்கலாம். மத்திய அரசின் விதிமுறைகளின்படி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. சம்பளத்தை பொறுத்தளவில் 1,02,300 1,20,940 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க centralbank.bank.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/4/2026. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் 850 ரூபா செலுத்தணும். எஸ்சி எஸ்டி பிரிவினர், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினர் 175 ரூபா செலுத்தணும். வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.